வணக்கம். இன்றைக்கி நம்ம புதுசாக ஒன்று பார்க்குறோம். இது என்ன பர்ஸு ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்ஸு கீழே கிடந்தது. ரோட்டில் கிடந்த பர்ஸை எடுத்து வச்சுருக்கேன். யாராவது இந்த அடையாளம் சொல்லி இதில் எவ்வளோ பைசா இருக்குதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் கொடுத்துருவேன். நீங்கள் உங்கள் இதில் ஏதாவது ஐடி ப்ரூஃப் எதாவது இருக்குன்னு பார்த்தேன், எதுவும் இல்லை. அதனால தான் நான் உங்களுக்கு இப்போ நான் வீடியோ போட்டிருக்கேன். யாராவது தெரிஞ்சிங்கன்னா இதில் எவ்வளோ பைசா இருக்குது, நான் இப்போ உள்ளார திறந்து காமிக்கிறேன். ஆனால் இதில் எவ்வளோ பைசா இருக்குதுன்னு நீங்கள் கரெக்டாக சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் அந்த பைசாவை கொடுத்துருவேன். பாருங்கள், இது மாதிரி இதெல்லாம் ஏதாவது ஒரு ப்ரூஃப் ஏதாவது பர்ஸில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி எதாவது தொலைஞ்சிருச்சு அப்படின்னா யாராவது எடுத்து கொடுக்கணுன்றவங்க கொடுப்பாங்க, இல்லைன்னா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இதே போல் பர்ஸு மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணவங்க எப்படி வருத்தப்படுவீங்கன்னு தெரியாது. பாருங்கள், ஓகேன்னா நான் உங்களுக்கு தேடியே கொடுத்துருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பர்ஸு அடையாளம் கரெக்டாக சொல்லுங்கள். பர்ஸு ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா, எல்லாமே புது நோட்டுங்களாக இருக்குது. அது யாருதுன்னு கரெக்டாக சொல்லுங்கள். வாங்கிக்கோங்க எவ்வளோ அமௌண்ட்டு இருக்குதுன்னு. பாருங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட யாருதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். உங்களோட ஃபோன் நம்பரோ இல்லைன்னா அட்ரஸோ அதில் கொடுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.